நாம் இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்து கறித்தூள் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ காஞ்ச மிளகாயை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா மட்டும்தான் தூள் வந்து சூப்பராக வரும். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து 1 கிலோ தனியா சேர்த்துக்கலாம். அதாவது இலங்கையில் வந்து இதை வந்து மல்லின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்லேயும் மல்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் தனியான்னு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம இது பேர். தனியா வந்து நல்லா வதக்கிக்கலாம். தனியா வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த தனியா வந்து இந்த கையில் உடைச்சா இது மாதிரி வந்து உடையணும், தூள் ஆகணும். இதுதான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ பெருஞ்சீரகத்தை வந்து நல்லா வதக்கலாம். இங்கே வந்து இலங்கையில் வந்து இது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து இதை வந்து நம்ம சோம்புன்னு சொல்லுவோம். இப்போ சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு 100 கிராம் வெந்தயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். வெந்தயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 100 கிராம் வந்து மிளகை வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் மஞ்சள் கொம்பை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 100 கிராம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துபாய் கொண்டு போகிறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலையில் வந்து நல்லா வதக்கலாம். இந்த கறிவேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் குறைஞ்சி நல்லா வந்து ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பூண்டை வந்து நல்லா உரித்து அதை சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கணும். இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வந்து நல்லா வந்து இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், ப்ரௌனாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம இந்த உரித்து வச்சோம் பார்த்திங்களா அந்த பூண்டு தோல், அந்த பூண்டு தோலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் தூள். மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை மில்லில் கொடுத்து வந்து நல்லா அரைச்சிக்கலாம். கறித்தூள் வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெஜ்ஜு, நான்வெஜ் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இலங்கையில் வந்து பெரும்பாலும் வந்து இங்கே இருக்கிற மக்கள் இதை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து வெறும் மிளகாயோ தனியா தூளோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.